அன்பார்ந்த புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 3/8/2025 முதல் 9/8/2025 வரை, ஆடி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 24ஆம் தேதி வரை, இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. இதுவரை காணப்பட்டு வந்திருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் இந்த வாரம் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் காண்பதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், உடல்நலத்திலே எந்த விதமான தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் எதிர்பாராத பயணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் வீண் தண்ட செலவுகள் தான் பலனாக காணப்பட்டு வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மைன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. உஷார் தேவை. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவுமே காணப்பட்டு வரும். 3, 4, 5 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 8, 9 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தோடு வெளியூர் சென்று குலதெய்வ வழிபாடுகள், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் காலதாமதமாகிறதுக்கும், அரசாங்க கெடிபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் சாதகமாக தான் இருக்கும். 6, 7, 8 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 3ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், வேலை உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதிதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 8, 9 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும், எந்த ஒரு முயற்சியானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது.
மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும், உடன் பிறந்தவர்களால் சில தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும், மனக்குழப்பத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிட்ட பிரயாணம் போக முடியாமல் காலம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமலே கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 6, 7, 8 3 நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும், புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3, 8, 9 3 நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும். சிம்மராசி கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய், 10ஆம் இட குரு சுக்கிரன், 7ஆம் இடத்திலே சனி பகவான். இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், ஏதாவது ஒரு காரணத்திற்காக மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கை கேட்டினது வாய் கேட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பாராத சில நல்லது நடக்குவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் விருத்தி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 6, 7, 8 3 நாட்கள் பணம் வர நாட்களாகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. எந்த பக்கம் பார்த்தாலும் வெடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள்
இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருதுங்களே. மேலும் இந்த வாரத்திலே ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துட்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத வீண் பழிகள், அனாவசிய சிக்கல்கள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 8, 9, 2 நாட்கள் பண வர நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சி ஒன்றத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் எதுவானாலும் சற்று காலதாமதமாகவே தான் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலுமே சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேற வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான் வரும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சரியாக வரலைங்களே, ஏடாகூடமாக தான் காணப்பட்டு வருதுங்க. சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கியத்துக்கு கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் வேலையிலே, உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள் மேலதிகாரியிடத்தில் வரக்கூடும். அதனால் தேவையற்ற இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்து செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நல்ல வாரமாகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஈடுபடும் எந்த ஒரு புதிய முயற்சியினாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதனை கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் மற்றும் சற்று காலதாமதமாவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடிய வாய்ப்பு இருக்கிறது. 3, 4, 5 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும்
சிறப்பான வார முறையைத்தான் காணப்பட்டு வரும் இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்தே ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற திற சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாகும். உஷார் தேவை. 6, 7, 8 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.